ப்ரைஸ் த லார்ட். இப்போல்லாம் பேரண்ட்ஸு குழந்தைகளுக்கு மொபைல் கொடுப்பது ஒரு நார்மல் விஷயம் ஆயிடுச்சு. சாப்பிட மொபைல், தூங்க மொபைல், அழுக நிறுத்த மொபைல். பட் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள், நம்ம குழந்தைகளோட கையில் மொபைல் கொடுக்குறோமா, இல்லை அவங்களோட சைல்டுஹுட்லேருந்து அழகான மொமெண்ட்ஸை நம்ம எடுத்துக்கொள்கிறோமா? கொஞ்சம் ஸ்க்ரீன் டைம் ரெடியூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆக்டிவிட்டியில் அவங்கள என்கேஜாக வச்சுக்கோங்க. நிறைய பேர் நினைப்பாங்க, சின்ன வயசில் இவ்வளோ வேலை கொடுக்குறாங்க. இந்த வேலையெல்லாம் அவங்களோட ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும், அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வரும், அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி க்ரியேட் ஆகும். இது ஃப்யூச்சர்லாம் கூட அவங்களுக்கு உதவும். ஃபேமிலி ஒர்க்குங்கிறது டீம் ஒர்க் தான், அது விமெனுக்கு மாத்திரம் இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறமா முடிஞ்ச வரைக்கும் அவங்களே சாப்பிட பழக்குங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த சாப்பாட்டுக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு சாப்பிட வைங்க. ஃபர்ஸ்ட் அப்படி இப்படியே சாப்பிட்டாலும் லேட்டர் அவங்க வந்துட்டு நீட்டாக சாப்பிட்டு பழகிடுவாங்க. இந்த ஸ்வீட்ஸ், ஜூஸ், சாக்லேட்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு அந்தந்த சீஸ்னல் ஃப்ரூட்ஸ் கொடுத்து பழகுங்க. முடிஞ்ச வரை நீங்களே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணி கொடுங்க. ஹெல்தி ஃபுட் கொடுக்க அதிகம் பைசா தேவையில்லை, கொஞ்சம் நேரமும் அக்கறையும் இருந்தாலே போதும். நிறைய பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க, குழந்தைகள் ட்ரிப் கூட்டிகிட்டு போகிறக்கு மணி வேணும், மணி எங்கிட்ட இல்லை. ஒரு பீச்சுக்கு போகலாம், அங்கே வந்துட்டு மண்ணில் விளையாடலாம், அவங்க கூட நீங்கள் வீட்டில் விளையாடுங்க, டான்ஸ் ஆடுங்க. நியர்பை ஏதாவது ரிவர் இருந்தால் சேஃபாக அந்த தண்ணீர் விளையாட வைங்க. கொஞ்சம் பெயிண்ட்ஸ் இருந்தால் அதை எடுத்து கொடுத்து அடின்னு சொல்லுங்கள். அவங்க ப்ரிட்டன் பண்ணாங்கன்னா குக் பண்ணுறக்கு அதுக்கு நீங்கள் கிளாப் பண்ணுங்கள். அவங்க இஷ்டப்பட்டது என்னமோ அதை அவங்கள விடுங்க. பட் அது சேஃபாகவும் இருக்கணும். நீ பாரு நான் பாருன்னு போட்டி போடாமல் யாருக்கு டைம் கிடைக்குதோ அவங்க பார்க்கலாம். பிகாஸ் இது நம்ம குழந்தையோட வாழ்க்கை. தேங்க்யூ.